அதுதானே நிதர்சனமான உண்மை. அதாவது நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ ஒரு ஊருக்குள்ள வந்து தேர் திருவிழா நடக்குது. எக்ஸாக்ட்லி வந்து 2020 நினைக்கிறேன் நடந்த சம்பவம். ஒரு தேர் திருவிழா அப்போ 18 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஊருக்குள்ளேயே இனிமேல் தேர் வரக்கூடாதுன்னு சொல்லி தேரை நிறுத்தி வச்சாங்களா? அப்போ இந்த மாதிரி ஏதாவது அவங்க ஃபாலோ பண்ணாங்களா? அது ஏன் தாவேக்காக்கு மட்டும் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க? ஊருக்குள்ளே எந்த மக்களுக்குமே வந்துட்டு பாதுகாப்புங்கிறதே கிடையாது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க. நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, நீங்கள் கூட்டம் சேர்த்தக்கூடாது, நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் ஏன் பயம்? அவ்வளவு என்ன பயம்? தலைவர் இன்னைக்கு நல்லா நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டுக்கு வைக்கிற மாதிரியே நிறைய கொஸ்டின் கேட்டாரு. சாயங்காலம் பாருங்க தெரியும். இன்னொரு விஷயம் நானா சொல்ல நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுக்கு பேச்சு சுதந்திரம்னு ஒன்று இருந்தது. இப்போ பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாரு எதை பேசினாலும் பிடிச்சி போடு, பேசினா போட்டுருவேன், எழுதுனா போட்டுருவேன், ட்வீட் பண்ணா போட்டுருவேன், இன்ஸ்டா போட்டினா போட்டுருவேன். என்ன பூச்சாண்டி காமிக்கிறீங்களா? எவ்வளோ நாளுக்கு காமிப்பீங்க? மக்கள் தெளிவாயிட்டாங்க. இதுக்கு மேலெல்லாம் தயவு செஞ்சு பூச்சாண்டி காமிக்காதீங்க. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். பிடிச்சி போடுவியா? போட்டு போங்க தாராளமாக. எவ்வளோ நாள் பிடிச்சி போட முடியும்? உங்ககிட்ட ப்ராப்பர் எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது. எதுக்கு இப்படி பயன்படுத்துறீங்க? எதுக்கு வந்து நியூஸ் சேனலில் நீங்கள் அடக்கி வைக்கிறீங்க? எதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? பேச்சு சுதந்திரம் இல்லையா? ஓட்டு சுதந்திரம் இல்லையா? அப்படின்னா என்னத்த சுதந்திர நாடு? கரெக்டுங்களா இல்லைங்களா கேட்குறது?